ஓம் கணேசாய நமக. ஓம் நமோ குமாராய. கொடுங்கலூர் ராஜவம்சம், அகவூர் அரண்மனை திருமேனி. எஸ். குமார் நம்பூதிரிப்பாடு. நமஸ்காரம். உயர்வர உயர் நலம் வளம் பலவும் பெற்று சுபிட்சமான வாழ்வை வாழ்வதற்குரிய வழிவகைகளை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாம் சிலவற்றை அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதி பரம்பொருளின் படைப்பில் எத்தனையோ கோடி ஜீவராசிகள் உள்ளன. அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். அதில் வெவ்வேறு விதமான சரீர அமைப்பு, அதில் வெவ்வேறு விதமான முயற்சிகள், அதில் வெவ்வேறு விதமான செயல்பாடுகள். இதில் பலருக்கும் பல்வேறு விதமான கோரிக்கைகளும் ஏற்படுகிறது. அதிலும் பல வகை முரண்பாடுகள் உள்ளன. ஜீவராசிகள் யாவும் 7 வகைகளில் அடங்குகின்றன. அவை தாவரங்கள் 1, ஊர்வன 2, நீர்வாழ்வன 3, பரப்பன 4, விலங்குகள் 5, மனிதர்கள் 6, தேவர்கள் 7 என்பனவாகும். படைப்புகள் யாவும் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படுவனவாகவே இருக்கிறது. அதற்கு காரணம் அந்தந்த ஜீவாத்மா செய்யும் கர்ம வினைகளே. அதுவே வித்தியாசப்படுவதற்கும் விதவிதமான கர்மங்களை அனுபவிக்கவும் வைக்கிறது. பற்றி தொடரும் கர்ம வினை புண்ணிய பாவமுமே. இது பட்டினத்தார் வாக்கு. இக்கர்மம் புண்ணியமாகவும் இருக்கலாம், பாவமாகவும் இருக்கலாம். புண்ணியத்தை செய்யும் பொழுதே அறியாமல் பாவத்தை செய்திருக்கலாம், அல்லது பாவங்களையே தொடர்ந்து செய்து வரும்போது அறிந்தோ அறியாமலோ சில புண்ணியங்களையும் செய்திருக்கலாம். புண்ணியம் அதிகமானால் சகல வசதி வாய்ப்புகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இடையிடையே துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்க வேண்டி வந்தால் அது பாவத்தின் விளைவுகளே. மாறாக தொடர்ந்து பாவங்களையே செய்து வந்தாலும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வசதி வாய்ப்புகளுடனும் இருப்பது என்பது அந்த ஜீவனின் புண்ணியம் அதிகம் என்பதே ஆகும். ஆனால் புண்ணியத்தை கரைத்து பாவங்களை அதிகமாக்கினால் அழிவே இறுதியில் ஏற்படும். இந்த புண்ணிய கர்மமே நல்வினை தீவினை என்று இந்த இரு வினைகளுமே உயிர்கள் படும் துயரத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாகும். இந்த இரு வினைகளுமே 3 வகை வினைகளாக ஜீவராசிகளுக்கு வந்து சேருகின்றன. அவை ஆகாமியம், சஞ்சிதம், பிராரப்தம். அதாவது ஆதி தெய்வ வினை 1, பற்பல பிறவி வினை 2, இப்பிறவி வினை 3. இம்மூன்று வினைகளும் நல்வினையாயின் நன்மைகளும் இன்பங்களும் பெருகும். தீவினையாயின் தொடர்ந்து துன்பத்திற்கு மேல் துன்பமும் துயரமும் தொல்லைகளும் தொடர்கதை ஆகிவிடும். ஜீவராசிகள் மீள வழி தெரியாது தவிப்பார்கள். சுற்றி சூழ்ந்திருக்கும் துன்பங்களிலிருந்து விடுபட வழியேதும் புலப்படாது மயங்கி திரிவார்கள். சகல துயர துன்பங்களையும் ஒழித்து அதிலிருந்து விடுபட சகல பாவங்களும் தீர வேண்டும். அது தீர்ந்து புண்ணியம் பெருகினால்தான் இன்பம், நன்மைகள், வெற்றிகள் வந்து சேரும், தொடரும். இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்திருந்தால் இருவினைகளும் சரிசமமாக இருப்பதே காரணம். அதாவது பாவ புண்ணியங்கள் சமமாக இருப்பது காரணமாகும். இரண்டில் ஒன்று குறைந்திருந்தாலும் அதற்கேற்பவே இன்பமும் துன்பமும் ஏற்படும். அவரவர் செய்த தீவினையின் பயனாக கஷ்டப்படும் நிலையில் அறிவிழந்து ஆண்டவனை நொந்து கொள்கின்றனர். இது அறிவீனத்திலும் அறிவினம். செய்த வினை இருக்க தெய்வத்தை நொந்தகால் எய்த வருமோ இருநிதியம் வையத்து அரும்பாவம் என்ன வரிந்து அன்றிடார்க்கின்று அரும்பானை பொங்குமோ மேல். இது அவ்வை பிராட்டியின் வாக்கு. தான் செய்த அடாத செயல்களுக்கு துன்பங்களை அனுபவித்தே தீர வேண்டும். அவ்விதம் அனுபவிக்கும் வேளையில் இறைவனை திட்டுவதால் மிகுந்த செல்வம் இப்படிப்பட்ட பாவிகளை வந்து அடையுமோ? வெறும்பானை பொங்கியதும் உண்டோ? இதுவே இதன் பொருள். இன்னும் விளக்குவதானால், முன்பே சிறுக வாழ்ந்து சிக்கனமுடன் சேமித்து வைத்திருப்பவன்தான்
பின்காலத்தில் தக்க தேவைக்கு செலவு செய்ய இயலும். எதையுமே சேமித்து வைக்காதவன் கடன் தான் வாங்க நேரிடும். அந்த கடன் முழுவதையும் தீர்க்கும் வரையில் கஷ்டப்பட்டே ஆக வேண்டும். அதுபோன்றே தீவினைகள் தீரும் வரை துயர்களை அனுபவித்தே தீர வேண்டும். இந்நிலையில் இறைவனை நிந்திப்பதால் என்ன பயன்? ஒன்றுமே இல்லை. பின்பு விமோசனமே இல்லையா எனில் இருக்கிறது. முன்பு கூறிய ஆதி தெய்வ வினை இது தெய்வத்தால் அல்லது குலதெய்வத்தால் ஏற்பட்டதாகும். பற்பல பிறவி வினை. இப்பிறவி வினை இந்த பிறவியை எடுப்பதற்கு மூல காரணமான வினைகள். இம்மூன்றையும் உடனே தீர்த்துவிட்டால் எல்லையற்ற இன்பமும் வளங்களும் வந்து சேர்ந்துவிடும். தொல்லை வாழ்வை தொடர வேண்டியதில்லை. இன்பமே எந்நாளும் இனி துன்பம் என்பதே இல்லை. ஆனால் அதை அடைவது எப்படி? அதை தொடர்ந்து பெறுவது எப்படி? அதற்கான நிலையான வழிவகைகளை முறையான வழிகளில் பெற நாம் தொடர்ந்து பார்ப்போம்.